ஹே மை ஃபேமிலி, நான் வரலட்சுமி பூஜைக்கு பர்ச்சேஸ் பண்ணதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் வரலட்சுமி பூஜை பண்ணணுன்னு ஆசைப்படுவீங்களா? அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. என்னென்ன ரேட்டு எவ்வளோ ஆச்சுங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ காட்டினேன் இல்லைங்களா, அது வந்து ரெடிமேடாக கை கால் செம்பு கலசம்லாம் வச்சு அடியில் தாமரைப்பூ வச்சு பார்த்திங்கன்னா அம்மன் ஒரு 2 அடியில் 3 அடியில் 4 அடியில் கூட இருக்குது ரெடிமேடாக. சாரீ வந்து ஒரே சாரீ தான், நம்மளால் மறுபடியும் மாற்ற முடியாத மாதிரி ரெடிமேடாக இருக்குது. டைம் இல்லை ஒர்க்குக்கு போகிறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அம்மனோட முகம் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் நிறைய நெத்திச்சூடி, கழுத்துக்கு சோக்கு எல்லாமே ரெடிமேடாக ஒட்டியே வருது. நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இல்லை, வெறும் முகம் மட்டும் வாங்கி நானே டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டேன். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வெள்ளி கலசமும் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரியும் சில்வரில் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் வாங்கி அதுக்கு கூட அம்மா முகத்தை நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்டில் நியூ பஸ் ஸ்டாண்டில் வீரபாண்டியில் இருக்குது இந்த கடை. இது வந்து ஃபுல்லாகவே ஹோல்சேல் கடை. ரீட்டெயிலாக தருவாங்க. நான் வந்து ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருந்தேன். ஸோ வந்து இந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ வரலட்சுமி பூஜைக்காக ஒரு 4-5 பேர் சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். நீங்களும் யாராவது வரலட்சுமி பூஜை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு 10 பேர் 5 பேர் சேர்ந்து இந்த மாதிரி ரீட்டெயிலாக வாங்கணுன்னா வாங்கிக்கலாம். உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி ரீட்டெயில் கடை கண்டிப்பாக இருக்கும். யாராவது சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, இதை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டுக்குமே நீங்கள் ஃபேன்சி பொருள் வாங்கினீங்கன்னா 4-5 பேர் சேர்ந்து ரீட்டெயிலாக வாங்கிக்கலாம். இது வந்து ஃபேன்சி ஸ்டோர் ரீட்டெயில் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த கடை அப்படிங்கிறனால நீங்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து வாங்கிக்கலாம். எல்லா பெண்களுக்கு ஃபேன்சினாவே ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா, அதனால் காட்டுறேன். கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இது வந்து என்னோடய அனுபவங்களை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எந்தவித ப்ரமோஷனும் இல்லை. சாமிக்கு இந்த மாதிரி மெஹந்தி கோனு, சீப்பு, கண்ணாடி, அப்புறம் பார்த்திங்கன்னா தாலிக்கயிறு, மஞ்சள் குங்குமம், ஸ்டிக்கர் போட்டு இந்த மாதிரி ஐட்டத்தை எல்லாமே நான் இங்கே வாங்கிக்கிட்டேன். 2-3 ஐட்டத்தையும் தனித்தனியாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். தட்டு ஒரு கடையில், ப்ளவுஸ் பீட் ஒரு கடையில், வளையலுக்குன்னே தனியாக ஒரு கடை இருக்குது, அங்கே வளையல் வாங்கிக்கிட்டேன். அது இல்லாமல் இந்த திங்ஸ் மட்டும் தான் இந்த கடையில் வாங்கினேன். இது ஃபுல்லாகவே ஹோல்சேல் அப்படிங்கிறனால எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா 12 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வந்து மெஹந்தி கோனு எல்லாமே வரும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வெளியே வாங்குறத விட இங்கே விலை கம்மியாக இருக்கும். அடுத்ததான் வந்து குழந்தைங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க. குழந்தைங்க சின்னவங்கலேருந்து கொஞ்சம் காலேஜ் படிக்கிற வரைக்கும் எல்லா குழந்தைங்களும் வருவாங்க. அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மெட்டல் வளையல் வாங்கியிருந்தேன். பார்த்திங்கன்னா 6 டஜனில் இருக்க மாதிரி எல்லா சைஸும் இருக்கிற மாதிரி வந்து வளையல் வாங்கியிருந்தேன். ஒரு 3 பாக்ஸ் வளையல் வாங்கினேன். அதில் ஒரு பாக்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி 2க்கு 2 இருக்க மாதிரி வயசு பொண்ணுங்களுக்கு கொடுக்குற மாதிரி வாங்கியிருந்தேன். மற்றது வந்து எல்லா சைஸும் கலந்த மாதிரி 2 பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே மெட்டல் வளையல் தான், குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காகங்கிறனால. பெரியவங்களுக்கு கண்ணாடி வளையல் வாங்கிட்டேன். அதுவும் வந்து வேற ஒரு கடையில் வாங்கினேன். இந்த மாதிரி தான் பிளேட் வாங்கியிருக்கேன். இந்த பிளேட் தான் நான் வாங்கினேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா சொன்னாங்க. நாங்கள் 4-5 பேர் சேர்ந்து ஒரு 200 பிளேட் பக்கம் வாங்கினனால 55 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வாங்கினேன். ஆன்லைன்லேயே ப்ரைஸ் பார்த்தேன், 110 ரூபா அந்த ரேஞ்சில் வந்துச்சு. ஸோ வந்து இது வந்து ஃபுல்லாகவே ரீட்டெயிலாக வாங்கினனால நமக்கு விலை கம்மியாச்சு. இங்கே நிறைய எல்லா வெரைட்டி இருக்குது. யாராவது சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய சூப்பராக இருக்குது, பார்க்கும்போது அழகாக இருக்குது. வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே தான் வாங்குவேன். ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு வெரைட்டியில் வாங்கினேன். இந்த வருஷம் இந்த மாதிரி வாங்கினேன். நெக்ஸ்ட் இயர் எப்படி வாங்குறதுன்னு உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். இது எல்லாேருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லா பொருளையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து ப்ளவுஸ் பிட்டு. இது வந்து ஒரு பீஸ் வந்து 1 மீட்டர் வரும். 50 பேத்துக்கு வாங்கியிருந்தேன். ஒரு பீஸ் வந்து 110 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வரும். ஆனால் நாங்கள் 4-5 பேர் சேர்ந்து வாங்கினனால ஒரு பீஸோட ரேட் 60 ரூபா அப்படி அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுவுமே ரீட்டெயில் கடை தான். ஸோ அந்த மாதிரி வாங்கினேன். அடுத்து சீப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 ரூபா ரேஞ்சில் வாங்கியிருந்தேன். அடுத்து ஹைடெக் மை வாங்கியிருந்தேன். அதுவும் வந்து ஒரு 9 ரூபா ரேஞ்சு. அப்புறம் இந்த வளையல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் வளையல் இல்லைங்களா, அதனால் ஒரு டசன் வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா. பெரிய வளையல்னால் 50 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வர மாதிரி வாங்கியிருந்தேன். இதுவே நம்ம கடையில் வாங்கினா 80 ரூபா 90 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வரும். இது அங்கே வந்து ரீட்டெயிலில் வாங்கியிருந்தேன். அடுத்து மெஹந்தி கோன், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 9 ரூபா அந்த ரேஞ்சில் 50 பீஸ். 50னா 50 வாங்க முடியாது, கொஞ்சம் முன்ன பின்ன வரும். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடியும் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா ரேஞ்சுக்கு வாங்கியிருந்தேன். ஸ்டிக்கர் போட்டும் பார்த்திங்கன்னா 8 ரூபா ரேஞ்சுக்கு வாங்கியிருந்தேன். தாலிக்கயிறு, மஞ்சள் குங்குமம், அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பீஸோட ரேட்டு 8 ரூபா வர ரேஞ்சுக்கு வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி தான் நான் எல்லாத்துக்கும் 50 பேத்துக்குமே வாங்கியிருந்தேன். நம்ம
ஹோல்சேலாக வாங்குறனால தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விலை கம்மி அப்படின்னு கூட சொல்லலாம். வெளியவும் நான் விசாரிச்சிருக்கேன், விலை அதிகமாக தான் இருக்கும். அப்புறம் வந்து பிளேட்டு, இந்த மாதிரி பிளேட் வாங்கியிருந்தேன். கண்ணாடி வளையலும் பார்த்திங்கன்னா பார்க்க நல்லா டிசைனாக பார்வையாக ஒரு நமக்கு கண்ணாடி வளையல்னாவே ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா, அதனால் அழகாக இருக்க மாதிரி வாங்கியிருந்தேன். நல்லாயிருக்கும், உங்கள்கிட்ட காட்டுறேன். அந்த வளையல் அது வந்து 3 வெரைட்டியில் வாங்கியிருந்தேன். 2க்கு 6, 2க்கு 8, 2க்கு 2. குழந்தைங்க இந்த காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களுக்கு கண்ணாடி வளையல் பிடிச்சா யாராவது போட்டுப்பாங்கல்ல, அதனால் இந்த மாதிரி ஒரு 3 பண்டல் வளையல் வாங்கினேன். மெட்டல் வளையல் தனியாக, இது தனியாக வாங்கினேன். இது எல்லா செலவும் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 11,400 வந்தது. ஒட்டுக்காலாம் என்னால் செலவு பண்ண முடியாது. இதுக்காக ஒரு உண்டியல் வச்சுருவேன். வரலட்சுமி பூஜை முடிஞ்ச உடனே 1 இயருக்கு சேர்த்தி வைப்பேன். அதில் தான் வாங்குவேன். 4 பேருக்கு கொடுத்து சாமி கும்பிட்றது ஒரு மன திருப்தி தானேங்க. இது எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியல. புரிஞ்சவங்க கண்டிப்பாக சேனலில் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.